Hello everyone and welcome to Curious Subject Talks. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்தியா முழுவதும் ஃபேமஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுனா, அதாவது பிஜேபி, காங்கிரஸ் இவங்கலாம் ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும், இந்த ரீசெண்டா இந்த 1 மந்த்ல கிரியேட் ஆன பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த சிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா இந்த அபிஜித் தேப்கி. இவர் தான் ஒரு விளையாட்டா பாத்தீங்கன்னா இந்த கட்சி, அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கிரியேட் பண்ணாரு. மக்கள் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. லாங் ஸ்டோரி ஷார்ட், அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கிரியேட் ஆகுனதுக்கு நம்ம சிஜேஐ, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் தான் இதுக்கு முற்றுப்புள்ளியா இருந்திருக்காரு. நம்ம சிஜேஐ, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் இருக்காருல்ல, அவர் கோர்ட்ல ஹியரிங் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்களோ, அதாவது அன்எம்ப்ளாய்டா இருக்காங்களோ, அவங்க கவர்மெண்ட்டை எதிர்த்து பல ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கோர்ட்ல அவ்வளவு கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அன்எம்ப்ளாய்டு யங்ஸ்டர்ஸ் போடக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன கேஸ் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டோட பெண்டிங் ஆஃப் கேஸ் ரொம்ப அதிகமாகுது. இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கற்பாமூச்சி மாதிரி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகுது. இப்படிதான் அபிஜித் தேப்கி ஒரு விளையாட்டா இந்த ஒரு கட்சி, அதாவது இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாரு. மக்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாட் ஒன்லி, அதாவது நார்த் இந்தியால மட்டும் இல்லாம நம்ம என்டையர் கண்ட்ரியும் இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது எல்லாமே இந்த மிட் ஆஃப் த மே மந்த்ல இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்களே சொல்றாரு, நான் எல்லா யங்ஸ்டர்ஸையும் சொல்லல, யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் எனிவே அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை டிகர் பண்ணி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது கிரியேட் ஆச்சு. மக்கள் இடையில பெரிதளவுல சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டில மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அதாவது ஐ திங்க் இந்த ஒரு மாசம் தான், இந்த 1 ல இருந்து 1.5 மாசம் தான் ஆச்சு. இப்ப வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஈவன் ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய பிஜேபி, காங்கிரஸ் இவங்களோட ஃபாலோவர்ஸை விட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகம். இதெல்லாம் தான் இந்த லாஸ்ட் 1 மந்த் தான் நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி, இப்ப போன சாட்டர்டேல டெல்லியில இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர், அதாவது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தினாங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டரான அபிஜித் தேப்கி, இவரோட தலைமையில தான் இந்த கேம்பெயின், இந்த பிரச்சாரம் அப்படின்றது நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கியூரியஸ் சப்ஜெக்ட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்தியாவோட கேபிட்டலான டெல்லியில ஜந்தர் மந்தர், அதாவது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல தான் இந்த சிஜேபியோட ஃபவுண்டர் அபிஜித் தேப்கி இவர் இந்த பிரச்சாரம் நடத்துறாரு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டரான இந்த அபிஜித் தேப்கி இவர் சாட்டர்டே தான் யூஎஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்டன்ல இருந்து நம்ம இந்தியாவோட நியூ டெல்லியில இறங்கி இருக்காரு. இறங்கின உடனே இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்காங்க. சரி அஜித், எதனால இந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது மக்கள் ஒண்ணு சேர்ந்தாங்கல்ல, கிட்டத்தட்ட 1500 பேர், 1500 பீப்புள்ஸ்க்கு மேல ஒண்ணு சேர்ந்து இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது நடந்திருக்கு. எதனால இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி சேர்ந்த மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் இருக்காருல்ல, அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்குது. சரி, எதனால அவங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டா நீட் யூஜி எக்ஸாம் நடந்துச்சு. அந்த யூஜி எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி லீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி தான் நம்ம சமுதாயத்துல நிறைவேற்றி இருந்துச்சு. இது உண்மைதான். அதாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனனால கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நடந்த நீட் யூஜி எக்ஸாம கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த மாசம் ஜூன் 21ஆம் தேதி அதோட எக்ஸாம், அதாவது ரீ எக்ஸாம் அப்படின்றது நடக்க போகுது. நினைச்சு பாருங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும். அதாவது நீட் எக்ஸாம் பாஸ் பண்றது அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி திங்.
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ரெஷரோட நல்லா படிச்சு வந்திருப்பாங்க. ஒரு ஃபேரா நடக்கக்கூடிய எக்ஸாம் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனனால கவர்மெண்ட் வந்து அவங்க சைட்ல இருந்து தப்பு நடந்தனால சஃபர் ஆகுறது யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது ஆல்ரெடி வந்து நம்ம சமுதாயத்துல பெரிய கான்ட்ரவர்சியா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்க சார்பா வந்து இந்த ப்ரொடெஸ்ட் அப்படின்றது நடத்தினாங்க. இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து அவரோட பதவியில இருந்து ரிசைன் பண்ணிடணும். அப்படி ரிசைன் பண்ணல அப்படின்னா மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க டெல்லியில இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல. ரெண்டாவது டிமாண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து சிபிஎஸ்இயோட கிளாஸ் 12th எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமோட பேப்பர் எவாலுவேஷன், அதாவது பேப்பரை வந்து சைன் பண்றாங்கல்ல, அதுல வந்து ஏதோ ஒரு மிஸ்யூஸ் நடந்திருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியா வந்து மார்க் போடல, எல்லாருக்கும் வந்து ரீவேல்யூவேஷன் பண்ணணும், இதுலயும் வந்து ஏதோ ஒரு மிஸ்யூஸ் நடந்திருக்கு, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையும் டிமாண்ட் வச்சு சிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மத்த ரெண்டு விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து நீட் யூஜி அதுல நடந்த கொஸ்டின் பேப்பர் லீக், ரெண்டாவது வந்து சிபிஎஸ்இயோட 12th எக்ஸாம்ல ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கு. இந்த ரெண்டு விஷயம்னாலதான் வந்து யூனியன் மினிஸ்டரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது சாட்டர்டே வந்து நடக்குது. இந்த ப்ரொடெஸ்ட்க்கு வந்து முன்னாடியே வந்து பெர்மிஷன் அப்படின்றது வாங்கப்பட்டிருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய போலீஸ் போர்சஸும் இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த சிஜேபியோட ஃபவுண்டரான அபிஜித் தீப்கி இவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் இந்த இஷ்யூஸ்னால 5 குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க, அதாவது சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது இவரு டெல்லியில இருந்து வந்துட்டு அப்ப வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்றாரு. இந்த ப்ரொடெஸ்ட்ல ரெண்டாவது ஹைலைட் என்ன அப்படின்னா, சோனம் வாங்சக் அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. யார் அஜித் சோனம் வாங்சக்? அதாவது நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த சோனம் வாங்சக் அவர்களை பத்தி நான் பேசியிருக்கேன். இவர் யார் அப்படின்னா, லடாக்ல, அதாவது நம்ம இந்தியால ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கத்துல இருக்கக்கூடிய லடாக்ல இவர் வந்து ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், இவர் வந்து ஒரு புரட்சியாளர். அதாவது லடாக்ல நடக்கக்கூடிய பல்வேறு விதமான இஷ்யூஸை பத்தி பேசியிருக்காரு. மக்களுக்கோசம் பல சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்டை எதிர்த்து மக்களுக்கு நல்ல விஷயத்த கொண்டு போறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, லடாக் அப்படின்னு பார்க்கும்போது இமாலயாஸ் வந்து அந்த ரீஜன்ல வந்து ஃப்ளோ ஆகும். வெயில் காலத்துல வந்து இமாலயாஸ் வந்து, அதாவது பனி பாறைகள்லாம் வந்து உருக ஆரம்பிக்குது. கிளைமேட் பொல்யூஷனால வந்து பெரிதளவில் வந்து லடாக்ல இருக்கக்கூடிய மக்கள் சஃபர் ஆகுறாங்க. சம்மர் சீசன்ல இமாலயாஸ்ல இருக்கக்கூடிய ஐஸுங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உருக ஆரம்பிக்குது. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெள்ளம், அதாவது ஃப்ளட் அப்படின்றது ஏற்படுது. லடாக்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர், விவசாயங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்த பத்தி இந்த சோனம் வாங்சக் அவர்கள் வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் அப்படின்றது பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஒரு 6 months பிஃபோர் தான் வந்து இந்த சோனம் வாங்சக் அவர்களை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. லடாக்ல இருக்கக்கூடிய சோனம் வாங்சக் அவர்கள் தான் இந்த டெல்லியில நடந்த ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. இந்த சனிக்கிழமை நடந்த ப்ரொடெஸ்ட்ல சின்ன சின்ன கிளாஷ், அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆப்போசிட்டா வந்து சில பேர் வந்து எதிர்த்து இருக்காங்க. அங்க லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணல, ஆனா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கோசம் அவங்கள வந்து பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு வச்சிருக்காங்க. நியூஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கும் போது வெயில், அதாவது சம்மர் சீசனால கிட்டத்தட்ட 39 டிகிரி செல்சியஸ் வந்து பெரிதளவுல வந்து இந்த வெயில், அதாவது வெப்பநிலை அப்படின்றது அதிக அளவுல இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு 5 மணி வரைக்கும் தான் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ரொடெஸ்ட் அப்படின்றது முடிச்சுட்டாங்களாம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டரான தீப்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி இது எல்லாமே ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் வந்து நாங்க அடுத்த சாட்டர்டே வந்து நடத்த போறோம். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவரை ரிசைன் பண்ணணும். இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாமே அடுத்த வரக்கூடிய சனிக்கிழமை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. சிஜேபியோட ஃபவுண்டர் இப்பதான் வந்து யூஎஸ்ல இருந்து டைரக்டா டெல்லிக்கு வந்திருக்காரு. நான் என் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, நான் போய் என் பேரண்ட்ஸை போய் மீட் பண்ண போறேன். அவங்களாம் வந்து நான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து, அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவங்கள வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்காங்க. நான் வந்து இப்ப இன்னைக்கு போய் அவங்கள போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் வந்து கலைச்சிட்டு போயிட்டாங்க.
இதுதான் வந்து லாஸ்ட் சாட்டர்டே நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல நடந்த இந்த ப்ரொடெஸ்ட் டீடைல்டாவே இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மட்டும் இல்லாம நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வரக்கூடிய சாட்டர்டே எந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் போக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன? நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்களை ரிசைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் தோணுது. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பா இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், யூனியன் மினிஸ்டர்ஸ், அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகட்டும், ரயில்வே மினிஸ்டர் ஆகட்டும், ஏதோ ஒரு மினிஸ்டர் அவங்க செய்யக்கூடிய ஒரு செயலும் ஏதாவது தவறுகள் நடந்தா அவங்க அதுக்கு லயபிள் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு தப்பு நடக்குது இல்ல, அந்த தப்புல அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு லயபிள் தான். அவங்க வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு பதவியில் இருக்காங்க, ஒரு மினிஸ்டரா இருக்காங்க, அவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சு அது ப்ரூஃப் பண்ணப்பட்டால் மோஸ்ட்லி அவர் எந்த கட்சியில இருக்காரோ அந்த கட்சியோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிடுவாங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். அதாவது ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடக்குது, அதனால வந்து அந்த ரயில்வே மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அவரு எல்லா பொறுப்பும் எடுத்துட்டு நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஐ ஃபர்கட் இஸ் நேம். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியஸ் எஜுக் டாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து ரெகுலரா வீடியோ போட்டுருவேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் யூடியூப் அல்காரிதம் வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஷோ பண்ணும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.